Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நண்பர்கள் போன பிறகு நான் தூங்கினேன். அதாவது நண்பர்கள் சென்ற பிற்பாடு நான் தூங்கினேன். இங்கு 2 செயல்களும் முடிவடைந்துள்ளன, ஏற்கனவே முடிவடைந்த செயல்கள். இவ்வாறு 2 செயல்கள் முடிவடைந்த நிலையில் எச்செயலுக்கு முன்னர் நடைபெற்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகின்றோம். அதாவது இங்கு நான் தூங்கினேன் என்ற செயல் நண்பர்கள் சென்றார்கள் என்ற செயலுக்கு பிறகுதான் நடைபெற்றுள்ளது. அப்போ முதல் நடைபெற்ற செயல் என்ன? நண்பர்கள் சென்றார்கள். ஆகவே அந்த செயற்பாட்டை நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிலும், நான் தூங்கினேன் என்பதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிலும் பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஃபார்ம். இதுவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது எவ்வாறு அமையும்? சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3 ஃபார்ம் என்றவாறு அமையும். அப்போ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் அமைகின்ற வாக்கிய பகுதிக்கு முன் ஆஃப்டர் என்னும் வேர்டை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆஃப்டர் என்பது எதை குறிக்கும்? பிறகு, பின்னர் என்பதை குறிக்கும். அப்போ வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? நண்பர்கள் போன பிறகு நான் தூங்கினேன். நான் தூங்கினேன், I slept. ஏன் ஸ்லீப் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம், அதாவது V2 ஃபார்ம் தான் slept. I slept after நண்பர்கள் சென்றார்கள். After my friends had left. After my friends had left. சொல்லி பார்ப்போமா? I slept after my friends had left. Again, I slept after my friends had left. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு நாம் சமைத்தோம். 2 செயலுமே நடைபெற்று முடிந்து விட்டன. இதில் முதல் நடைபெற்று முடிந்த செயல் எது? அம்மா வீட்டுக்கு வந்தார் என்பது. நாம் சமைத்தோம். We cooked. We cooked after our mom had come home. Again, we cooked after our mom had come home. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Splendid. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. We cooked after our mom had come home. அவன் கிரிக்கெட் விளையாடி பிறகு அவளுடன் கோவிலுக்கு சென்றான். அப்போ முதலில் நடைபெற்று முடிந்த செயல் எது? கிரிக்கெட் விளையாடி முடித்தது. அவன் அவளுடன் கோவிலுக்கு சென்றான். இங்கு அவன் என்பது தமிழில் மறைந்திருக்குது, ஆனா நாங்க ஆங்கிலத்துல சொல்லணும். He went. He went. went பயன்படுத்துகின்றோம். Go என்பதன் இறந்த கால வடிவம். V2 form of the verb or past form of the verb, past tense verb அப்படி என்றாலும் நீங்க சொல்லலாம். He went அங்கே to temple. யாருடன்? With her. He went to temple with her after he had played cricket. He went to temple with her after he had played cricket. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க சத்தமா. He went to temple with her after he had played cricket. அவங்க ஏன் அங்கே போகல? அவங்க அங்க போகல, அதை பற்றி நான் வினவுகிறேன். ஏன்? Why? ஏனென்றா என்னென்று கேட்போம். Why? போகல என்பது கடந்த காலத்தில் நடைபெற்ற செயலை பற்றி வினவுகின்றோம். எதிர்மறையானது. அப்போ பாசிட்டிவ் கொஸ்டினா இருந்தால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? did தான் பயன்படுத்தி இருப்போம் ஹெல்பிங் வெர்பா. இது நெகட்டிவ் கொஸ்டின் ஆகையால் very good. didn't. Why didn't? யார்? அவர்கள் போகல அங்கே. Why didn't they go there? Why didn't they go there? இங்க யோசிக்கலாம். கடந்த காலத்தில் ஒரு வாக்கியத்தை சொல்வதற்கு நாம் past tense என்று சொன்னா V2 form verb தானே பயன்படுத்துவோம். எப்படி இங்க go வந்துச்சுன்னு சொல்லி
நாம் வினா ஒன்றை உருவாக்க வேண்டுமாயின் நமக்கு உதவி வினைச்சொல் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ went என்பதை நாம் பிரித்து எழுதுவோமாயின் அது did plus go என்றவாறு அமையும். did plus go. அது நெகட்டிவ் ஆயின் did not plus go என்றவாறு இருக்கு. அப்போ வினாவாக்கும் போது என்ன செய்வோம்? பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு did என்பதை முன்னாலே தூக்கி வைப்போம். அதே போல நெகட்டிவ் கொஸ்டின் ஆயின் didn't என்பதை முன்னாலே தூக்கி வைக்க வேண்டும். இது ஒரு WH கொஸ்டின். ஆகையால் WH வேர்டுக்கு பிறகு ஹெல்பிங் வெர்ப் வந்து அதன் பிற்பாடு சப்ஜெக்ட் பிளஸ் V1 ஃபார்ம் என்றவாறு வினா அமைகிறது. Why didn't they go there? Again, why didn't they go there? அடுத்த வினா, அவள் ஏன் அவனை சந்திக்கல? கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், நாங்க சிங்குலர் ப்ளூரல் டிஃபரன்ஸ் பார்க்கவே மாட்டோம். அப்ப இங்க அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. Why didn't she meet him? Why didn't she meet him? என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். Why didn't she meet him? நீ ஏன் அந்த புத்தகத்தை வாங்கல? ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை வாங்குவோம் என்று ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப வாங்கல, வாங்கி இருக்கல, அதனால அதை பற்றி வினவுகின்றோம். Why didn't you buy that book? Why didn't you buy that book? Why didn't you buy that book? நான் உனக்கு மெயில் அனுப்பி இருக்கிறேன். அதாவது இந்த செயல் இப்போது முடிவடைந்துள்ளது, அதாவது அண்மையில் நிறைவேற்றி முடித்திருக்கின்றோம். இவ்வாறு நாம் அண்மையில் நிறைவேற்றி முடிக்கின்ற செயல்களுக்கு present perfect tense பயன்படுத்துவோம். என்ன tense? present perfect tense. இங்கு செயலை முடித்திருப்பது யார்? நான். I. அதற்கு உதவி வினைச்சொல்லாக have வரும் plus V3 form. I have sent you. என்ன அனுப்பி இருக்கிறேன்? ஒரு email. An email. I have sent you an email. Again, I have sent you an email. நான் அவர்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கி இருக்கிறேன். ஒரு புத்தகத்தை வாங்கி இருக்கிறேன். I have bought a book for them. I have bought a book for them. Again, I have bought a book for them. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I have bought a book for them. நாங்கள் இருவரும் அவர்களை சந்தித்தோம். நாங்கள் இருவரும், இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Very good. Both of us. Both of us. Again, both of us. Both of us சந்தித்தோம் கடந்த காலம். Met. யாரை? அவர்களை. Both of us met them. Both of us met them. Again, both of us met them. நாங்கள் இருவரும் அங்கே போய்கொண்டிருந்தோம். கடந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல். Past continuous tense. Past continuous tense in the structure என்ன? Subject plus was or were plus ing formula main verb இருக்கும். இங்க subject என்ன? நாங்கள் இருவரும், நாம் இருவரும். Both of us. தன்மை என்பது உங்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. அப்போ both of us were going there. Both of us were going there. எல்லாம் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Amazing. Again, both of us were going there. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Past event after another past event. அதாவது simple past after past perfect tense என்றவாறோ, why didn't plus subject plus V1 என்றவாறோ, அண்மையில் நிறைவேற்றி முடித்த செயல், நான் அண்மையில் நிறைவேற்றி முடித்துள்ள செயல் பற்றியோ subject plus have plus V3 form என்றவாறோ, நாம் இருவரும் both of us என்றவாறோ நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கி எழுதி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any mistakes, I will correct it for you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.